பட் போகும்போது அதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வேலை மிச்சமாக இருந்தது. ரொம்ப பயங்கரமான ஒரு டைமிங் இருந்தது. ஈவன் பர்ஃபார்மன்ஸு, ஹியூமர், ஆக்ஷன், டான்ஸில் சொல்லவே வேணாம். அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே வந்து நடிச்சு டான்ஸ் ஆடிடுவார். அது வந்து திருப்பி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம்ன்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்கே மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருப்பார். அப்படியே ரெடினோன்னா டேரெக்டாக போய் அப்படியே போய் டேக் பண்ணுவார். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னும் இந்த படத்தில் இன்னும் அவரை பற்றி நிறையா சொல்லணும்னா இந்த படத்தோட சீன்ஸை நான் சொல்ல வேண்டி வரும். அது வந்து ஆஃப்டர் ரிலீஸ் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். வந்து நிறைய லென்த்தி டைலாக் வேறு லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, ஹிந்தியில் இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, நிறைய லென்த்தி டைலாக்லாம் வந்து அப்படியே பக்காவாக நான் வந்து பக்கத்தில் எப்பயுமே வச்சுருப்பேன். ஏன்னா பாம்பே பேக்ட்ராப்பு அப்படிங்கிறதுனால வந்து வந்து அந்த ஹிந்தி வந்து சும்மா நம்ம சவுகார்பேட்டை ஹிந்தி மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராப்பராக பாம்பேயில் பிறந்த ஒரு இளைஞன், பாம்பேயில் இருக்கிற ஒரு தமிழன் பேசுகிற ஒரு ஹிந்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்குவேன். ரொம்ப லென்த்தி டைலாக் இருந்தாலும் சரி அப்படியே கரெக்டாக பேசுவார். நான் பேசுவேன், கேட்பேன், ஏதாவது விட்டுருக்காரா, சவுத் இந்தியன் பேசுகிற மாதிரி இருக்கா எப்படின்னா, இல்லை 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 நோ 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 இட்ஸ் பக்கா நார்த் இந்தியன் ஹிந்தி அப்படின்னுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இதோட டப்பிங்லாம் கூட நாங்கள் வந்து பாம்பேயில் தான் பண்ணோம். அந்த பாம்பேயில் வந்து க்ரௌட் ஒர்க்லாம் பண்ணும்போது பாம்பேயில் இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. ரொம்ப வெரி குட் ஆர்டிஸ்ட், ரொம்ப க்யூட்டாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு விஷயமே தோணுச்சு, விஜய் சார் வச்சு கூடி சீக்கிரம் வந்து ஒரு நேரடி ஹிந்தி படம் பண்ணணும்னு ஒரு ஆசை கூட எனக்கு தோணுச்சு. அது கூட எப்படியா காட் கிரேஸ் இப்போது பிளான் பண்ண மாதிரி கூடி சீக்கிரம் அந்த ஆசையும் நிறைவேறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு பாடலும் பாடியிருக்காரு கூகுள்னு. நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து விஜய் சாரோட ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் அவரை மேக்ஸிமம் பிடிச்சிட்டேன். இவர் எவ்வளோ டேலண்ட்டுங்கிறத பிடிச்சிட்டேன். துப்பாக்கி படத்தில் வந்து விஜய் சாரோட மேக்ஸிமம் என்னவோ என்னால் முடிஞ்சதை நான் வெளில கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அவரோட மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது, என்னோட மேக்ஸிமம் என்னவோ அதை விஜய் சார்கிட்டேருந்து நான் வெளில கொண்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த கூகுள் சாங்கில் நீங்கள் கேட்டிங்கன்னாவே புரியும். இந்த சாங் நான் சொல்கிறத விட அதை வந்து ஹாரி சார் வந்து தான் அதை பற்றி சொல்கிறார். இன்னும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடினா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இனிமையாக இருக்கும் குரல். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூட பாடுற பாடகங்கள் வந்து தான் ஆண்ட்ரியாவை தான் நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவ்வளோ இது ஈவன் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறாரு. நிச்சயமாக வந்து இது விஜய் சார் ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி மீல்ஸ் அப்படியா இருக்கும் இது கண்டிப்பாக. இந்த அதுக்கப்புறம் சொல்லணுன்னா இந்த படத்தில் வந்து படத்தோட தயாரிப்பாளர் தானு சார். நாங்கள் வந்து டோட்டலாக வந்து டோட்டல் யூனிட் வந்து ஒரு 100-150 பேர் பாம்பேயில் தங்கியிருப்போம். ஸோ வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷன் என்னங்கிறதே தெரியாது. கம்ப்ளீட்டாக போவோம். பட் இங்கே இருந்துக்கிட்டு எங்களுக்கு எந்தவித சிரமமே இல்லாமல் ஒரு தொடர்ந்து ஓடிட்டுருப்பார். இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பார், பேமெண்ட் டெலிவரி பண்ணிகிட்டு இருப்பார். அவரோட இந்த படத்தை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவர் என்ன ஸ்ட்ரெஸ் அனுபவித்தார், என்ன ப்ரெஷர் இருந்ததுங்கிறதும் எனக்கு ஃபீல் பண்ண முடியும். நானும் ஒரு தயாரிப்பாளர். அந்த வகையில் வந்து தானு சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல படத்தில் எனக்கும் ஒரு டைரக்டராக ஒரு நல்ல காம்பினேஷன் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தீங்க. அதுக்காக எனக்கு என்னோட ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் வந்து சந்தோஷன் சார் வந்து சத்யன் சார் சொன்ன மாதிரி சந்தோஷன் சார் வந்து நான்லாம் வந்து அதை ரோஜா தளபதியெலாம் பார்க்கும்போது நான் கனவு கூட கண்டதில் தில்சையெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு கேமராமேன் வந்து என்னோட கதைக்கு வந்து லைட் பண்ணுவார், கேமரா வைப்பாருன்றதெல்லாம் நான் கனவு கூட காணலை. ஈவன் மணி சாருக்கு அப்புறம் வந்து இந்த படம் தான் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து என்னோட படத்தில் வந்து இது ஃபஸ்ட்டு உங்களோட அந்த ஏஎஸ்சிங்கிற அந்த அங்கீகாரத்தை வந்து டைட்டில் கார்டில் வரப்போகுதுங்கிறது எங்கள் படத்துக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணதுக்கு ஒரு புது மேக்கிங் இருக்கும். நிறைய விஷயங்கள் மல்டி கேமரா யூஸ் பண்ணது, அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவர் வந்து இயற்கை வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை இயற்கையோட இவர் மிக்ஸ் ஆகி பண்ணுறாருன்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து சந்தோஷன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஹாரி ஜெயராஜ் சார் வந்து இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஆல்பம் ஹிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த ட்ரெண்டை இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு படத்துக்கு வந்து 2 சாங் சூப்பர் ஹிட்டாக இருந்தால் போதும், 3 சாங் சூப்பர் ஹிட்டாக இருந்தால் போதுன்ற மாதிரி வந்துடுது. பட் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துடுச்சு. பட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் என்னோட நம்பிக்கை ஆல்பமே ஹிட் ஆகும், ஆல் சாங்ஸ் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது
என்னோட ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை. நீங்கள் அந்த சாங் இப்போ உங்கள் கையில் வந்திருக்கும், அதை கேட்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட், இந்த பாடலாசிரியர்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஒரு கலன் வந்து நாமுத்துக்குமாருக்கு ஒரு இயற்கை பெண்ணோட வர்ணிக்கிறதுனா, மதன் கார்கியோட ஒரு குறும்புகள் அந்த மாதிரி விஷயம். அப்புறம் விவேகானா ஒரு ஹீரோயிசம் இருக்கணும், ரொம்ப டஃப்பு. ஒரு ஹீரோ வந்து பாட்டு பாடணும், ஆனால் ஒரு தத்துவம் பேசக்கூடாது, தன்னை பற்றியும் பேசக்கூடாது, அப்படி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு இப்படி பண்ணு போட்டிருக்காரு. அதை மீறி வந்து ஒரு சாங் எழுதுறதுங்கிறது அவருக்கு ஒரு சேலஞ்சாக அமைஞ்சுது.